இப்படித்தான் என் பையனுக்கு ஒரு 5 வயசு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து, அப்பா சித்தியும் சித்தப்பாவும் ஹனிமூன் போகிறாங்க, ஹனிமூன்னா என்னப்பா அப்படின்னு என்ன கேட்டான். ஹனிமூன்னா நீ போய் உங்கள் அம்மா கேள்றான்னு நான் சொல்லிட்டேன். அவன் இங்கேருந்து போய் அம்மா சித்தியும் சித்தப்பாவும் ஹனிமூன் போகிறாங்க, ஹனிமூன்னா என்னன்னு கேட்டால் உங்கள் அம்மாவை கேள்றான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டார் அப்பா. என்னம்மா ஹனிமூன்னா அப்படின்னு அவன் கேட்டான். அவங்க அம்மா என்ன சொல்லிச்சு, இதை போய் உங்கள் அப்பாட்டே கேள்றான்னு சொல்லிச்சு. சரி, அவன் அங்கேருந்து என்கிட்ட வந்தான். அப்பா அம்மாவை போய் கேட்டான். அவங்க உன்னை போய் கேட்க சொல்லிட்டாங்கப்பான்னு நான் என்கிட்ட வந்து சொன்னான். இதனால்டாது இன்றைக்கி விட்ற மாதிரி இல்லையா நம்மள நினச்சிங்கண்ணே. சரிப்பா, ஹனிமூன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க போகிறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்படியாப்பா, அப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க போகிறதுனா அப்போ நீ அம்மாவும் கல்யாணம் பண்ணீங்கள புதுசில், அப்போ ஹனிமூன் போனீங்களான்னு அவன் கேட்டான். ஆமாண்டா, நாங்கள் போனோம்தான் அப்படின்னு. அப்போ போனீங்களே, அப்போ நான் எங்கே இருந்தேன், என்னையா விட்டு போனீங்கன்னு அவன் கேட்டான். இது நடாது இவன் ரொம்ப போச்சு, இடக்கு முடுக்கா கேட்குறான்னு. சரி, இவன் இன்றைக்கி விட்ற மாதிரி இல்லை, எப்படியாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது தான் நினச்சி, ஆமாண்டா போனோம், போகும்போது நீ என்கிட்ட இருந்த, வரும்போது உங்கள் அம்மாட்ட இருந்தேன்னு நான் சொன்னேன். இதை சொல்கிறதுக்கு அப்பா அம்மாட்ட கேளு அப்பாட்ட கேளுன்னு மாற்றி சொல்லின்னுக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்டான். அதை கேட்ட உடனே என் பொண்டாட்டி ஒரே சிரிப்பு தான்.